உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். சாமந்தி சாமிக்கு சமோசா மாமிக்கு சமோசா ஆளுமா டோலுமா 20 ரூபாய்க்கு 4மா. சமோசா ருசி சாப்பிட்டா குஷி, வயிற்றுக்கு பசி வாய்க்கு ருசி. வாங்க கடாயில எண்ணெய் ஊத்தி சுட்டுது. நான் அப்படின்னு சொல்லும் போது மத்தவங்க எல்லாம் நான் தண்ணி ஊத்தியா சொல்றாங்கன்னு கேட்பாங்க. அமாவாசை ஆப்பரு ஃப்ரீயா தரம் பேப்பரு. வாங்க பூவெல்லாம் வாசம் வீடெல்லாம் வீசம் புன்னகை தேசம். அன்புடன் ரோஜா அஜித்துடன் பூஜா. சமோசா மாமிக்கு சாமந்தி சாமிக்கு. பூ பூவா பூத்திருக்கு பூவிழி வாசலிலே. வாங்க பூக்காத மொட்டு பொழுதோட கட்டு. உதிரி பூமா மல்லி முல்லை மொட்டு சிம்ரன் சிட்டு. அமாவாசை ஆப்பரு ஃப்ரீயா தரம் பேப்பரு அனுஷ்கா சூப்பரு. விஸ்வாசம் பெசலு அஜித் படம் அசலு அடிச்சுப்பாரு விசிலு. எல்லாரும் சமோசா சமோசான்னு வித்துனா அந்த 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போவோம். நானும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த ரைமிங்கா இருக்கும். நம்ம குரல் ஜோரா கேட்டுச்சுன்னா நல்லா கட்டினா அவங்க குழந்தைங்க கூட அழுவோம் சமோசா வாங்கி கொடுங்க அப்புறம் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வியாபாரம் கொஞ்சம் நம்ம கத்துறதுனால எனக்கு இன்னும் வியாபாரம் அதிகமா தான் ஆகும். பூவெல்லாம் வாசம் வீடெல்லாம் வீசம் புன்னகை தேசம். தேவைகள் அதிகமா இருக்கு ஒரு குடும்பத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. வெறி பொண்ணாச்சு +2 முடிச்சுட்டாங்க, மேல் கொண்டு படிக்க வைக்கல. அவங்க நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு வசதி இல்ல. சேர்க்கணும்னா ஒரு 50,000 1 லட்சம் முதல்ல வைக்கணும். கஷ்டமா கவலை தான் இருக்குது, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அது நடக்கிறது நடக்கட்டுமே ஆண்டவன் மேல பாரத்து போட்டு போயின்னு. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சமீபத்துல ஒரு ரீல் நம்ம பார்த்தோம். அண்ணன் வந்து சம்சா விற்கிற ஸ்டைலே வந்து அழகா இருந்தது. பூவி கூவி விற்கிறத அந்த அழகே வந்து தனி ரகமா இருந்தது. குறிப்பா வந்து இந்த பூ விற்கிறது, ரோஜா விற்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த இன்னொரு பூவெல்லாம் வித்ததெல்லாம் சரி, பயங்கர வைரலா இருக்கு. எப்படி இப்படி எல்லாம் முடியும்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் இளங்கோ நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. ஆனா நான் பார்த்த அந்த வீடியோ எல்லாம் வந்து வித்தியாசமா இருந்தது. இப்படியெல்லாம் கூட விற்க முடியுமா அப்படின்னு எனக்காக அதை ஒருக்கா சொல்லி காமிங்களேன். எல்லாருமே பூ விற்கிறாங்கன்னா நானும் வியாபாரம் பண்றேன். மத்தவங்க விற்கிறத விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமே, கத்தலாமே. நமக்கு வந்து ஜாலி டைப் நம்மளுக்கு அது வந்து பெருசா தெரியல. மத்தவங்களுக்கு ஒன்னும் ஆச்சரியமா தெரியும். நான் வந்து பெங்களூர் ரோஸ் வியாபாரம் பண்ணுவேன் காலையில சீசனுக்கு. அது மாதிரி அந்த பெங்களூர் ரோஸ் விற்கும் போது அட்டகாசம் ரோஜா அஜித் குமார் பூஜா அப்படின்னு கத்துவேன். மல்லிப்பூ விற்கும் போது அது வந்து ஜோரா பாட்டு பாடுற மாதிரி அந்த 2 வரி மட்டும் பாடுவேன். மல்லிகை பூவே மல்லிகை பூவேன்னு கத்துவேன். இப்பதான் உங்களுக்கு மல்லமா தெரியுது. அந்த தெருவில் கத்தும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியா. அந்த மாதிரி நான் விதவிதமா நான் வியாபாரம் சமோசா வியாபாரம் பண்றேன் 11 மணிக்கு மேல பூ வித்துட்டு வந்து. அது மாதிரி பண்ணும்போது நான் கத்துறதே கொஞ்சம் ஜாலியா. எல்லாரும் சமோசா சமோசான்னு வித்து அந்த 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போவேன். நானும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம கொஞ்சம் அஜித் ரசிகர்கள் அந்த பாட்டு அந்த ரைமிங்கா இருக்கும். ஆளுமா டோலுமா 20 ரூபாய்க்கு 4மா. சமோசா ருசிமா சாப்பிட்டா குஷிமா. அந்த மாதிரி சொல்லும் போது எல்லாம் கொஞ்சம் சிரிப்பாங்க, வாங்குறவங்க சந்தோஷமா. என்னப்பா அப்படியெல்லாம் டைலாக் சொல்றேன், எப்படி போகுது எல்லாம் சும்மா வரதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாதாரணமா. சமோசா ஆளுமா டோலுமா 20 ரூபாய்க்கு 4மா. சமோசா ருசி சாப்பிட்டா குஷி, வயிற்றுக்கு பசி வாய்க்கு ருசி. வாங்க கடாயில எண்ணெய் ஊத்தி சுட்டுது. நான் அப்படின்னு சொல்லும் போது மத்தவங்க எல்லாம் நான் தண்ணி ஊத்தியா சொல்றாங்கன்னு கேட்பாங்க. எண்ணெயில சுட்டுதானங்க சொல்ல முடியும். தண்ணியில சுட்டா சமோசா நனைஞ்சிருங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பூவெல்லாம் அமாவாசை ஆஃபரு. வாங்க பூவெல்லாம் வாசம் வீடெல்லாம் வீசம் புன்னகை தேசம். அன்புடன் ரோஜா அஜித்துடன் பூஜா. சமோசா மாமிக்கு சாமந்தி சாமிக்கு. அந்த மாதிரிங்க. பூ பூவா பூத்திருக்கு பூவிழி வாசலிலே. வாங்க பூக்காத மொட்டு பொழுதோட கட்டு. உதிரி பூமா மல்லி முல்லை மொட்டு சிம்ரன் சிட்டு. நியாயமான விலை கரெக்டான அளவு. நியாயம் நீதி நேர்மை. எங்க தாத்தா விஜயகுமார், எங்க அப்பா சரத்குமார், நான் அஜித் குமார். அது அமாவாசை வரும்போது, நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு அமாவாசை, அந்த மாதிரி அந்த டைம்ல வியாபாரம் பண்ணும்போது சமோசா வாங்க 4 ரூபா 20 ரூபாய்க்கு 4 அது மாதிரி விலைக்கு தகுந்த மாதிரி கத்துவேன். அப்புறம் அமாவாசை ஆப்பரு ஃப்ரீயா தரம் பேப்பரு அனுஷ்கா சூப்பரு. பயங்கரமா இருக்கேன்னா இது வந்து ஒரு வியாபார யுக்தியா நிறைய நல்ல விஷயமா இருக்கு. நீங்க பேசுறது இந்த ரைமிங்கா எவ்வளவு விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. 2003 கல்யாணம் ஆச்சு. அது நான் 95 நான் பூ வியாபாரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால. 2003 கல்யாணம் ஆச்சு. காலையில பூ வித்துட்டு பகல் எல்லாம் வீட்டுல சும்மா தானே இருக்கும். தெரு மேல வியாபாரம் பண்ணேன். வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கல்ல 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு 95 வீட்டு நின்று அங்கிருந்து நான் மார்க்கெட்ல இருந்து பூ வாங்கிட்டு வந்து நானே தெரு மேல பூ கட்டுறவங்க வீட்டுல போட்டு கட்டி தெருவா வியாபாரத்துக்கு போவேன். போயிட்டு வந்து நான் சும்மா தான் இருப்பேன் 10 மணிக்கு மேல. சரி கல்யாணம் ஆகி போச்சு, இதுக்கு மேல ஒரு வருமானம் பத்தாது. அப்போ 100 ரூபாய் குத்துனா ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவாயிடும். வீட்டுல 20 ரூபாய் அரிசி அது மாதிரி செலவாயிடும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, வருமானம் பத்தாதுன்றதுனால என்ன பண்ணுவோம். அப்போ 2003 சமோசாக்காரு சமோசாத்துன்னு போயிட்டு நாங்க தெரு ரோட்ல கடைகளுக்கு போறது. அப்ப போய் அவங்க கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி சமோசா கொடுங்க. அப்போ 1 ரூபாய் சமோசா 70 காசுன்னு போடுவாங்க. அப்போ ஒரு 300 சம்சா மட்டும் தான் எடுப்பேன். அது 300 சம்சா எடுத்தினாவே எனக்கு 100 சம்சாக்கு 30 ரூபாய், அதாவது 300 சம்சாக்கு 90 ரூபாய் கிடைக்கும். அந்த 90 ரூபாய் பெரிய விஷயமா இருந்துச்சு அப்ப 2003. அப்படியே கொஞ்சமா வியாபாரம் பண்ணி ஆரம்பிச்சு இப்போ வந்து 2003 இருந்து 23 24 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம்
இவ்வளவு வருஷமா சமோசா வித்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரைமிங்கா பேச ஆரம்பிச்சீங்க இல்லையா? அது எப்ப இருந்து ஆரம்பிச்சது? இப்ப சமீபத்துல ஆரம்பிச்சதா இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல ஆரம்பிச்சதா? நான் ரொம்ப நாளா பண்ணேன். அப்போ ஆரம்பத்துல சம்சா மட்டும் தான் விற்பேன், சமோசான்னு மட்டும் தான் சொல்லி சாதாரணமா தான் விற்பேன். அது ஒரு வருஷம் 2 வருஷம் தான் விற்பேன். அப்பவே எனக்கு காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கனால கொஞ்சம் ஜாலியா கத்தி இது மாதிரி தான் எண்ணெயில சுட்டுதுன்னு அது மாதிரி ஏதோ அந்த மாதிரி பூ வியாபாரம் பண்ணும்போது அப்பவே வாலி படம் பார்க்கும்போது நான் அஜித் ரசிகர் அப்பத்துல இருந்து. அப்ப பூ விற்கும் போதே என்ன சொல்லுவேன், முல்லைப்பூவெல்லாம் வித்துட்டு அஜித் கோட்டை மல்லின்னுவேன், அஜித் கோட்டையில பூத்ததுன்னுவேன், அஜித் குமார் சிம்ரான் சோனான்னுவேன், அஜித் வீட்டுல பூத்துது. அது மாதிரி ஏதோ அந்த டைம்ல ட்ரெண்டிங்கா. அப்ப இப்ப எனக்கு மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த காம்பினேஷன் தான் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த வீடியோல நாங்க பார்த்தது அண்ணா வந்து இப்படி பேசுறது ஒரு ரகம், இன்னொன்னு சமோசாவும் சாமந்தியும். அது எப்படி பூ ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் சமோசா ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டும் வேற வேற, ரெண்டையும் ஒண்ணா வச்சு ஒரே பூவல்ல போட்டீங்க. காலைல பூ வித்துட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு முடிச்சுட்டு வந்துடும் சார், தெரு மேல இருந்து. அதுல அன்னைக்கு கொஞ்சம் பூ கொஞ்சம் நின்னுச்சு, கொஞ்சம் பூ கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, வியாபாரம் நின்னுச்சு. அந்த பூ என்ன பண்ணுறது, அப்படியே வீட்டுல வச்சுட்டு போனா அது வதங்கிடும். அது சமோசா 11 மணிக்கு மேல எடுத்துன்னு போகும்போது அந்த பூவும் நான் கூட எடுத்துன்னு போயிடுவேன். வாங்க கம்மி ஜாஸ்தி வித்து கம்மியா ஜாஸ்தி குத்து காசு ஆக்கிடுவேன். 20 ரூபாய்க்கு வித்து பூ 10 ரூபாய் கொடுத்து காலி பண்ணிடுவேன். அப்ப அந்த மாதிரி சமோசா எடுத்துன்னு போகும்போதும் பூவும் அன்னைக்கு வித்துனால பாத்திருப்பீங்க. அது ஒரு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்தது. சாமந்தி சமோசா எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. இன்னொன்னு நாங்க பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு படத்துல வந்து நாளைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு ஒருத்தர் கூவார் தெரியுமா? ஆமா, லிவிங்ஸ்டன் அண்ணனோட கூவலே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அப்படி யோசிச்சேன். மத்தவங்களே என்ன சொல்றாங்க, நீங்க இந்த வித்தியாசமா பேசுறத பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? எல்லாம் சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. எப்படி பாவனுக்கு இந்த மாதிரிலாம் டைமிங்ல ரைமிங் சொல்ற அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் ஜாலியா வியாபாரம் பண்ணும்போது யோசனை பண்ணி போவேன். எப்படி கத்தனா கரெக்டா வரும், ரைமிங்கா இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தை அதுக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கணும். பொருத்தம் இல்லாம சொன்னா அது எடுப்படாது. தட்டி விட்டா தாறுமாறு, அட்டிக்குள்ள யாரு பாரு, அல்டிமேட் ஸ்டார பாரு, நம்ம தலை சூப்பர் ஸ்டார். தட்டி விட்டா தாறுமாறு, அட்டிக்குள்ள யாரு பாரு, நம்ம தலை அல்டிமேட் ஸ்டார பாரு, நம்ம தலை அஜித் சாரு, நம்ம தலை அஜித் சாரு. ஆனா இப்போ இந்த பூ வியாபாரம் நம்ம பாத்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. திருமணம் ஆயிடுச்சு, அப்போ நான் ஏதோ தொடர்ச்சியா பண்றேன்னு. இதுல வர வருமானம் அப்படின்றது போதுமானதா இருக்கானா? எங்கேயுமே வேலை செய்யாம நம்ம சொந்தமா மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணி அன்னன்னைக்கு பொழப்பு போகுது, எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வருதுன்னா இப்போ அன்னன்னைக்கு செலவாகுது பிடிக்குது அப்படின்னா, இதை வச்சு நாளைக்கு நம்ம ஒரு சேமிப்பு வைக்கிறதுக்கோ, நாளைக்கு குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு கை கொடுக்குதா? அதை பத்தி எதுவும் இது வரைக்கும் இல்ல. கஷ்டமா கவலை தான் இருக்குது, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆண்டவன் பாத்துறான், அன்னைக்கு நாளைக்கு யாரு என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. அது எது நடக்கிறது நடக்கட்டுமே ஆண்டவன் மேல பாரத்து போட்டு போயினுக்கிறான். 500 ரூபாய் 600 ரூபாய் வருது, அதை வச்சு நான் அன்னைக்கு பழப்பு ஓடுறது கரெக்டா இருக்குது. எனக்கு யாரும் அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, 2 தங்கச்சி, அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. 2 பொட்ட பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அது மாதிரி எதுவும் ஆள் இல்லை. நம்ம சொந்த பந்தமோ நம்ம பரம்பரையில சேர்த்து வைக்க சொத்து எதுவும் இல்லை. நான் வயசாதான் நம்ம சாப்பாடு. அந்த மாதிரி இருக்கும்போது எதையும் நினைக்கிறது இல்லை. நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சோட ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா மீதி 500 ரூபாய் சேஃப்டி பண்ணலாம். நம்ம வருமானம் சைக்கிள்ல தான் ஆர்வம் பண்ணுவேன். வரது அன்னைக்கு கரெக்டா இருக்கு. இல்ல, ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்க பேசும்போது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, அந்த வீடியோவை பார்க்கும்போது நாங்க சந்தோஷப்படுறோம், எல்லாமே புரியுது. ஆனா அப்படி சிரிச்சு அண்ணன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு, வியாபாரம் பண்றாரு அப்படிங்கும்போது அண்ணனுக்குள்ள ஒரு வழி இருக்குன்றது புரியுது. அந்த வழியெல்லாம் தாண்டிதான் அந்த சிரிப்பு வருது அப்படின்றது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில? கஷ்டம் தான் பாரு. அப்பா வந்து 1994 இறந்துட்டாரு. நான் 14 வயசு இருக்கும்போது. அப்பத்துல இருந்து நான் பூக்கடைக்கு வேலைக்கு போனேன். வெடிக்காத்தால 5 மணிக்கு வியாபாரத்துக்கு மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போவேன். நைட்டு 7:30 மணி 8 மணி தான் அனுப்புவாங்க. 20 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. நான் சொல்றது 94 6ஆம் மாசம் அப்பா இறந்துட்டாரு. 7ஆம் மாசமே வேலைக்கு போயிட்டேன். நான் படிக்கல. நான் 90 91 6th வரைக்கும் ஃபர்ஸ்ட் நின்றுட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். படிப்பு ஏறல நம்மளுக்கு. 14 வயசு ஆகும்போது நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த 20 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. அந்த 20 ரூபாயிலே சாப்பாடெல்லாம் ஆக்கிடுவாங்க வீட்டுல நம்ம குத்தன காப்பு. அதுக்கப்புறமா நான் ஒரு 2 வருஷம் அங்கதான் 1.5 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் தெரு மேல பூ நானே வாங்கி வந்து கட்டி தெரு மேல நானே சைக்கிள் எடுத்துன்னு வியாபாரம் பண்ணுவேன். 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் வரும் அதிகபட்சம். அப்போ எனக்கு வருமானம் சொந்தம். அந்த 200 ரூபாய் அந்த 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்கி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு 200 ரூபாய் வருது பெரிய விஷயம்ட்டு. அது அப்படியே 200 300 400 வெள்ளிக்கிழமை டைம்ல ஒரு பண்டிகை நாள்ல 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறேன். சின்சியரா இது பண்ணுவேன். போட்ட தொட்டு எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு விலையெல்லாம் பார்க்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா கூட போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டு, ஏன்னா 11 மணிக்கு சமோசாக்கு போகணுமே அப்படின்ட்டு சீக்கிரமா கொடுத்து காலி பண்ணிட்டு வந்த வருமானம் வரைக்கும் போகுது கடவுள் நன்றி சொல்லிட்டு போயிடுவேன். அதே போனோடனே சமோசா எடுத்துன்னு வச்சுருப்பாங்க வீட்டுல ரெடியா. சாப்பிட்டு மறுபடியும் சம்சா எடுத்துன்னு போயிடுவேன். போயிட்டு அங்கங்க அந்த ஸ்கூலுங்க எல்லாம் இருக்கும், ஹை ஸ்கூலு. அந்த டைம்ல பசங்க வெளியே வர நேரத்துல போய் நின்று வியாபாரம் பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி நான் வந்து கத்தும்போது காமெடியா ஜாலியா தமாசா கத்தும்போது
பசங்க எல்லாம் சிரிப்பாங்க, கத்துவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, வேன்னு கத்துவாங்க. அது நம்மளுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். உங்க மனைவி ஆகட்டும் இல்ல பிள்ளைகள் ஆகட்டும் அவங்க வந்து அப்பா இவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு, ஏன்னா அசதி இருக்கும், கால் வலி இருக்கும், அது எல்லாமே புரியுது. அதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? எல்லாம் கேட்பாங்க. டயர்ட் ஆச்சுன்னா கை கால் அமுத்தி விடுவாங்க வீட்டுல குழந்தைங்க பசங்க. வெறி பொண்ணாச்சு 20 வயசு ஆக போகுது, 7ஆம் மாசம் வந்துச்சுனாக்கா. +2 முடிச்சுட்டாங்க, மேற்கொண்டு படிக்க வைக்கல. அவங்க நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நம்மளுக்கு வசதி இல்லை. சேர்க்கணும்னா ஒரு 50,000 1,00,000 முன்கூட்டு முதல்ல வைக்கணும். நம்மளே இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை, நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு தெரியுது. பாப்பாட்ட சொன்னேன், நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குதுமா, எனக்கும் ஆசை தான் உன்னை படிக்க வைக்கணும்னு. பார்க்கலாம், அது வரைக்கும் என்ன பண்றது, கம்பெனில வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கோம். இப்பதான் போயிடுறாங்க, 8,000 சம்பளம் வாங்கி வராங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, அவ்வளவுதான். இப்ப அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, படிக்க வைக்க முடியல சூழ்நிலைன்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்களா நல்லா படிப்பாங்க? படிக்க வச்சா கூட படிக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நம்ம போய் கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட நம்ம வசதி தகுந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த சொன்ன மாதிரி இந்த நம்ம கூவி வியாபாரம் பண்றோம், ஒரு புதுசா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி ஒரு வியாபாரம் பண்றோம். இதனால வியாபாரம் கூடி இருக்கு, இன்னைக்கு ஓரளவுக்காவது லாபமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா நிலைமை? இன்னைக்கு வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கணும்? லாபம் தான். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம எனர்ஜியா கத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு வியாபாரம் ஆயிடும். சும்மா அமைதியா சமோசான்னு கத்தினு சாதாரணமா போனோம்னா இப்ப வியாபாரம் டல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஜாலியா நம்ம கத்த தான் உள்ள இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. நான் கத்தின்னு போயிட்டே இருப்பேன், அங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம குரல் ஜோரா கேட்டுச்சுன்னா நல்லா கத்தினா குழந்தைங்க கூட அழுவோம், சமோசா வாங்கி கொடுங்க. சின்ன பசங்க வீட்டுல தானே சனிக்கிழமை டைம் நல்லா வியாபாரம் ஆகும். லீவு நேரில் பசங்க வந்து கேட்பாங்க, அப்பா அம்மா அங்க வேணான்னு சொன்னோட பசங்க தொந்தரவு பண்ணி கேட்பாங்க, நம்ம அந்த மாதிரி காமெடியா கத்துறதுனால அப்புறம் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வியாபாரம் கொஞ்சம் நம்ம கத்துறதுனால எனக்கு இன்னும் வியாபாரம் அதிகமா தான் ஆகும். ஆனா குழந்தைக்கு ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்க முடியலையே, அந்த மாதிரி ஏதாவது வருத்தம் எல்லாம் இருக்கானா? வருத்தம் எல்லாம் இருக்குதான் செய்யுது, பசங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. வருத்தம் எல்லாமே இருக்காது. பசங்க நல்லா படிக்க வைக்கணும் தான் எல்லா அப்பா அம்மாவுக்கு ஆசை. என்ன பண்ணுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனா இப்ப நீங்க இந்த கூவி விக்கிறீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் அப்படின்றது ஏதாவது இருக்கா? எல்லாரும் சிரிக்க வைக்கிறோம். எனக்கு மன வருத்தமே இல்லை. நம்மள ஜாலியா சந்தோஷமா நான் ஃபீல் பண்றதுனால தான் நானே அது மாதிரி கத்தி வியாபாரம் பண்ணேன். எனக்கு வீட்டுல இருக்கும்போது தான் கவலையா இருக்கும். வீட்டுல இருக்கா எனக்கு பேசணும், என்ன இருக்கு, என்ன இது சாப்பாடு செலவு பார்க்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது வீட்டுல இருக்கும்போது தான் அது எனக்கு அந்த யோசனையே வரும். வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யணுமே, இது பண்ணுமே, இது நீங்க போயிட்டு வந்த வருமானத்துக்கு இது செஞ்சுட்டு கொடுத்துட்டோம், வீட்டுக்கு கொடுத்துட்டோம். இன்னும் நாளைக்கு என்ன பண்ணணும், செலவு நாளைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து பார்க்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், எவ்வளோ இருக்குது, தண்ணி காசு தரணும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வீட்டை விட்டு வியாபாரத்துக்கு வெளியே வந்துட்டுனாக்கா எனக்கு அதெல்லாம் மறந்துடும். எனக்கு வியாபாரத்து மேல தான் எண்ணமா இருக்கும். அது முதல்ல வித்து நல்லா கத்தி வியாபாரம் பண்ணி அதை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போகும். வீட்டுக்குள்ள போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் மனசெல்லாம். வெளியே இருக்கும்போது தான் நான் ஜாலியா இருக்கும். கஷ்டம்னா தேவைகள் அதிகமா இருக்கு ஒரு குடும்பத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்சாதான் துறையணும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சாதான் குழப்பு நடத்த முடியும். 500 1000 எல்லாம் இந்த காலத்துல பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஒரு அரிசி இப்போ 75 ரூபாய் இப்படி இன்னெல்லாம் 40 ரூபாய் 50 ரூபாய் 55 60 மடமடமண்ணு ஏறினதுச்சு. ஒரு சோப்பு 40 ரூபாய் ஆயிடுச்சு, விலைவாசி அந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. நிறைய கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க, அண்ணன் பேசுனதையெல்லாம் எடுத்து அண்ணன் பாருங்க என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கு. அது என்னுடைய ஐடியிலே நான் போடல. நான் வியாபாரம் பண்ணும்போது இப்ப பசங்க என்ன நான் சொன்னது இல்லையா, நான் கத்தும் போது அதை ரசிப்பானுங்க அந்த பசங்க. நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், நான் கத்துனேன் அதே மாதிரி. இது வந்து போன வருஷம் பீஸ்ட் படம் வந்த புதுசுல ஒரு வீடியோ எடுத்தான் பையன். ஆனா அது அந்த வீடியோ அப்ப போடல. அப்ப போடாம இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசமா என்ன போட்டான், எனக்கே தெரியாது. நான் வியாபாரம் பண்ண போனா ஒருத்தர் சொன்னான், இன்ஸ்டால ஃபேமஸ் என்ன போறாருப்பா என்னப்பா சொல்றாருன்னு பார்த்தா அந்த வீடியோ வந்து என்னுடைய வீட்டு போன்ல போய் பார்த்தேன். இன்ஸ்டால பார்த்தா அதான் அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஒண்ணு போட்டு இப்போ கத்தன மாதிரிதான். சமோசா 20 ரூபாய்க்கு 4மா ஆளுமா டோலுமா சமோசா டேஸ்ட் விஜய் படம் பீஸ்ட்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோ தான் முதல்ல அதிகமா போனது. 32 லட்சம் பேர் ஏதோ பார்த்தாங்கன்னு கேள்விப்பட்டு அங்க போற இடத்துல எல்லாம் எனக்கு காட்டுனாங்க வீடியோ. தைப்பூசத்தன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், 2வது வீடியோ. அப்பதான் அதுல தான் விஸ்வாசம் பெசலு, அஜித் படம் அசலு, அடிச்சுப்பாரு விசிலு, ஆளுமா டோலுமா, இது அமலா பாலுமான்னு கத்துனது. இப்ப 3வது வீடியோ தான் அந்த சாமந்தி சாமிக்குன்னு படம். அதுதான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. என்ன நான் வியாபாரம் பண்றதுல எல்லாம் பார்த்திருப்பாங்க. என்ன நிறைய பேர் வணம்பா தலைவரன்ட்டு போவாங்க, ஆனா எனக்கு பார்க்கல, யார் தெரியல. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம்.